பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. என்னென்ன காரணங்கள் இருந்தா இவங்களுக்கு தைராய்டு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஏதாவது ஒரு கண்டிஷனில் பெருசாக இருந்தாலோ இல்லை தைராய்டுக்குள்ளே கட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பித்தாலோ, தைராய்டு கேன்சர் எப்படி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணும், பேஷண்ட்ஸ் எந்த கம்ப்ளைண்ட்ஸோட டாக்டர்கிட்ட வருவாங்க. தைராய்டு ஹார்மோன்ஸ் லெவல், அதாவது T3 T4 பிளட்டில் வந்து அக்யூரேட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தைராய்டு பிளட் டெஸ்ட்டில் வந்து T3 T4 நார்மலாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு அறுவை சிகிச்சையை பண்ணிக்க முடியும். வணக்கம், நான் டாக்டர் கிங்ஸ்டன், ENT அண்ட் ஹெட் நெக் சர்ஜன். ஒவ்வொரு ஆண்டும் வந்து மே மாதம் 25ஆம் தேதி வந்து வேர்ல்டு தைராய்டு டே, அப்புறம் அந்த மே மாதத்தோட அந்த கடைசி வாரத்தை வந்து இன்டர்நேஷ்னல் தைராய்டு அவேர்னஸ் வீக்காகவும் உலகம் பூரா அனுசரிக்கிறாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, பொதுமக்களுக்கு தைராய்டு பிரச்சனைகளை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதன் பொருட்டு இந்த வீடியோவில் நான் தைராய்டு கேன்சர்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல தைராய்டுனா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். தைராய்டுன்றது நம்ம உடம்புல இருக்கிற சின்ன பட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிளாண்ட், ஒரு சுரப்பி. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக அந்த லோவர் நெக்கில் இந்த மிட் லைனில் இருக்கிற ஒரு இது. அது எக்ஸாக்டாக சொல்லணும்னா, நம்ம ட்ரெக்கியான்னு சொல்லுவோம்ல, வின் பைப். நம்ம மூச்சு காற்று மூக்கு வழியாக போய் கழுத்தில் இருக்கிற ஒரு வின் பைப் மூலமாக போய் நுரையீரலுக்கு போகுது. ஸோ அந்த ட்ரெக்கியாவோட மேல் பகுதியில் ஆன்டீரியர் ஆஸ்பெக்டில் ஃபிக்ஸாக இருக்கிற ஒரு கிளாண்டு தான் இந்த தைராய்டு கிளாண்ட். ஸோ இந்த தைராய்டு கிளாண்ட் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும். ஒரு இவ்வளோதான் இருக்கும் சைஸே. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வால்நட் சைஸ் தான் இருக்கும். ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். நீங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் கிளினிக்லலாம் பிக்சரில் பார்த்துருக்கலாம். ஸோ பட்டர்ஃப்ளை ஷேப் கிளாண்டு தான் அது. அதோட பார்ட்ஸ்னு பட்டர்ஃப்ளை ஷேப் அப்படின்றதால ரைட் லோப் லெஃப்ட் லோப்னு 2 பார்ட் இருக்கும். நடுவில் இருக்கிற போர்ஷனை வந்து இஸ்தமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து பேசிக்கலி ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட், அதாவது நாளமில்லா சுரப்பி வகையை சேர்ந்த ஒரு கிளாண்ட். நம்ம உடம்புல நிறைய கிளாண்ட்ஸ் இருக்குது, நிறைய சுரப்பிகள் இருக்குது. அது எல்லாத்தையும் ப்ராடாக 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சலைவரி கிளாண்ட்ஸ், எச்சில் சுரப்பிகள், அப்புறம் வயிற்றில் வந்து இருக்கிற பேங்க்ரியாஸ், அது நம்ம டைஜஷனுக்கு யூஸ் பண்ணுறது உபயோகப்படுத்துகிற என்சைம்ஸ், அதை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கணையம் சொல்லுவாங்கள்ல, பேங்க்ரியாஸ், இதெல்லாம் வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஸோ இந்த கிளாண்ட்ஸ் வந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு டக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை தான் நாளங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இது நாளம் உள்ள சுரப்பிகள் தான் வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். அதே இது எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம பிரெயின் பக்கத்தில் இருக்க பிட்யூட்ரி கிளாண்ட், ஓவரி, அப்புறம் கிட்னிஸ் மேலே இருக்க அட்ரினல் கிளாண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இந்த கிளாண்ட்ஸ் வந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸை வந்து டைரெக்டாக பிளட்லேயே பம்ப் பண்ணிடும். இதுங்களுக்கு தனியாக டியூப்ஸ்லாம் இருக்காது. ஸோ இதனால தான் வந்து இது வந்து நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வித்தியாசமும் இருக்குது. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக, ரொம்ப ஒரே ஒரு வேலை, பர்டிகுலராக லிமிட்டடாக ஒரு வேலையை தான் செய்யும். எப்பயாவது தான் ஒரு வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி பேங்க்ரியா, சலைவரி கிளாண்ட்ஸ்லாம் வந்து டைஜஷன் சம்மந்தமான வேலையை மட்டும்தான் செய்யும். ஆனால் இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு தேவையான ரொம்ப முக்கியமான எசென்ஷியல் ப்ளஸ் நம்மளுடைய வாழ்க்கைக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் உபயோகமான எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் செய்கிறது வந்து இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் தான். ஸோ அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் தான் இந்த தைராய்டு கிளாண்ட்றது. சிறுசாக இருக்கலாம், பட் அது செய்கிற வேலை வந்து ரொம்ப பெருசு. இப்போது ஹிஸ்டாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டில் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஃபாலிகுலார் செல்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும், பேரா ஃபாலிகுலார் செல்ஸ் ஒரு குரூப் இருக்குது. இந்த 2 சேர்ந்த கலவை தான் இந்த தைராய்டு கிளாண்ட். ஸோ இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் வந்து இதுதான் இருக்கிறதுலே மெஜாரிட்டி. அந்த செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் தான் வந்து 2 முக்கியமான ஹார்மோன்ஸ், ட்ரை அயோடோ தைரோனின், அப்புறம் தைராக்சின், ஷார்ட்டாக T3 T4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 முக்கியமான ஹார்மோன்ஸ் எதனாலன்னா, நம்ம பாடியோட மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணுறதுல ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறது வந்து இந்த 2 ஹார்மோன்ஸ் தான். மெட்டபாலிசம் அப்படின்னா என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸுக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல்ஸுக்கும் அதோட ஃபங்க்ஷன் கரெக்டாக போகுதா, அதோட வேலை கரெக்டாக நடக்குதா, அந்த செல்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன், எனர்ஜி, குளுக்கோஸ் கிடைக்குதா, அந்த செல்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிற வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் எடுக்கப்படுதா, இதெல்லாம் சேர்ந்த
ப்ராசஸ்க்கு பேர் தான் மெட்டபாலிசம். ஸோ இந்த மெட்டபாலிசம் நம்ம உடம்பு பூரா, உடம்புல இருக்கிற அத்தனை செல்ஸுக்கும் உள்ள மெட்டபாலிசம் ரெகுலேட் பண்ணுறது இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான், T3 T4 தான். இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேலைகளையும் இந்த T3 T4 பண்ணுது. என்னெல்லான்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாடியோட ஹார்ட் ரேட்டை ரெகுலேட் பண்ணுறது, பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறது, நம்ம உடம்போட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், நம்மளுடைய மென்டல் அலர்ட்னஸ், நம்மளோட மூட் ஸ்விங்ஸ், பெண்களுக்கு வர அந்த மாதவிடாய் மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ், இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுற முக்கியமான ஹார்மோன்ஸ் இந்த T3 T4 மட்டும்தான். சில பேருக்கு சில கண்டிஷன்ஸ்னால உடம்புல இந்த T3 T4ஓட ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தேவையை விட அதிகமாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். அதுக்கு நம்ம கொடுக்குற மருந்துகள் பேர் ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ்னு சில மெடிசின்ஸ் கொடுத்து அதை நம்ம வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுவோம். இது ஒரு கண்டிஷன். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த T3 T4 தேவைக்கு கம்மியாக சுரக்கும், ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு பேர் ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக தைராக்சின் அந்த ஹார்மோனை வந்து மாத்திரை மூலமாக நம்ம சப்ளிமெண்ட் பண்ணுவோம், எவ்வளோ டெஃபிசிட் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல. ஸோ இது ஹைப்போ தைராய்டிசம். ஸோ தைராய்டு ஹார்மோன்ஸ் லெவல், அதாவது T3 T4 பிளட்டில் வந்து அக்யூரேட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நம்மளுடைய நார்மல் பாடி ஃபங்க்ஷனிங்க்கு. நீங்கள் ஏதாவது எந்த அறுவை சிகிச்சை வேணாலும் உடம்புல எடுத்துக்கோங்களேன். நீங்கள் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மயக்க டாக்டரை பார்த்து ஃபிட்னஸ் வாங்குவீங்க. அவர் சில பேசிக் பிளட் டெஸ்ட்லாம் எழுதி கொடுப்பார். அதில் கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட்டும் எழுதி கொடுப்பார். அந்த தைராய்டு பிளட் டெஸ்ட்டில் வந்து T3 T4 நார்மலாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு அறுவை சிகிச்சையை பண்ணிக்க முடியும். நார்மலாக இல்லாத பட்சத்தில் முதல்ல அதை சரி பண்ணிட்டு தான் எந்த அறுவை சிகிச்சையும் நீங்கள் வந்து உங்களை ஆட்படுத்திக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இந்த T3 T4 ரொம்ப முக்கியமான ஹார்மோன்ஸ். சரி, அடுத்து ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் சொன்னேன் இல்லையா, பேராஃபாலிகுலர் செல்ஸ். முதல்ல ஃபாலிகுலர் செல்ஸ், பேராஃபாலிகுலர் செல்ஸ். பேராஃபாலிகுலர் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோனுக்கு பேர் கால்சிட்டோனின்னு சொல்லுவாங்க. அது பேருக்கேற்றாப்படி கால்சியம் மெட்டபாலிசம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது தான் அதோட வேலை. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எவ்வளோ கால்சியமை அப்சார்ப் பண்ணிக்கணும் உடம்பு, அப்புறம் நம்ம பிளட்டில் எவ்வளோ கால்சியம் லெவல் மெயின்டைன் பண்ணணும், போன்ஸுக்கு எவ்வளோ கால்சியம் தேவை, அப்புறம் கிட்னிஸில் எவ்வளோ கால்சியம் எக்ஸ்க்ரீட் ஆகணும், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த கால்சிட்டோனின். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு முக்கியமான குரூப் ஆஃப் செல்ஸை சேர்ந்தது தான் இந்த தைராய்டு. ஸோ இந்த ரெண்டு ஹார்மோன்ஸை வச்சே நீங்கள் புரிஞ்சுருக்கோம் தைராய்டு வந்து எவ்வளோ முக்கியமான வேலை நம்ம உடம்புல பண்ணுது அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து ஒரு கேன்சர் உருவாகுதுன்னா அதைத்தான் நம்ம வந்து தைராய்டு கேன்சர்ஸ்னு சொல்லுவோம். அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். வேறு சில கேன்சர்ஸ் இருக்குது, அதாவது உடம்புல வேறு பகுதியில் உருவாகிற கேன்சர் தைராய்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட்டிலேருந்து இல்லை நுரையீரல் லங்ஸில் இருந்தெல்லாம் தைராய்டுக்கு கேன்சர் பரவும். அதை வந்து நம்ம மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர்ஸ்னு சொல்லுவோம். அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசலை. தைராய்டிலே உருவாகிற கேன்சர்ஸை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போது இந்த தைராய்டு கேன்சர்ஸோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு சொல்கிறேன். என்னென்ன காரணங்கள் இருந்தால் இவங்களுக்கு தைராய்டு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்பர் 1, ஏஜ். 25லேருந்து 65 வயசுக்குள்ளவங்களுக்கு தான் தைராய்டு கேன்சர் ரொம்ப காமனாக வரும். இது ஒன்று. ரெண்டாவது, விமன். ஆண்களை விட பெண்களுக்கு தான் தைராய்டு கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா புற்றுநோயினாலே ஆண்களுக்கு தான் அதிகமாக வரும், பெண்களுக்கு கம்மியாக தான் வரும். ஆனால் 2-3 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று இந்த தைராய்டு. இது அதுக்கப்புறம் வந்து 3வது ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு வேறு ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷனால் அவங்களுக்கு கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, எஸ்பெஷலி இன்வால்விங் ஹெட் அண்ட் நெக். அந்த மாதிரியான குழந்தைகளோ இல்லை அந்த மாதிரியான நபர்களுக்கோ கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு தைராய்டு கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது. இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ நம்ம ஹிரோஷிமா நாகசாக்கியில் வந்து அமெரிக்கா குண்டு போட்டுச்சு, ஆட்டம் பாம் போட்டுச்சு. அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. அதில் இறக்காத சர்வைவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள நிறைய பேருக்கு ரொம்ப வருஷம் கழித்து தைராய்டு கேன்சர் வந்தது பிகாஸ் ஆஃப் ரேடியேஷன் எக்ஸ்போஷர். அதுதான் 4வது ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக். உங்கள் அம்மா அப்பாட்ட இருந்தோ இல்லை உங்கள் முன்னோர்கள்ட்ட இருந்தோ ஏதாவது ஒரு டிஃபெக்டிவ் ஜீன் ஒன்று வந்துருந்துச்சுனாலோ, இல்லை உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட ஃபெமிலியல் தைராய்டு கேன்சர் இருந்தாலோ உங்களுக்கு அந்த மாதிரி கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ நான் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த 4 மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ நான் இதை வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தைராய்டு கேன்சரை பொறுத்த வரைக்கும் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பெருசாக நமக்கு எந்த ஸ்டெப்ஸும் கிடையாது. ஏன்னா நமக்கு எந்த தடுப்பூசியும் பண்ண முடியாது. அந்த பழக்கவழக்கத்தை நான் விட்டேன் அதனால் எனக்கு கேன்சர் வராது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ தைராய்டை பொறுத்த வரைக்கும் கேன்சர்னால்
ப்ரிவென்ஷனை விட ஏர்லி டிடெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏர்லி டிடெக்ஷன்னா ஆரம்ப கட்டத்திலே தைராய்டை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுனால தான் நம்மளை வந்து தைராய்டு கேன்சர்லேருந்து முழுமையாக நம்மளை காப்பாற்றிக்கலாம். ஸோ இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏர்லி டிடெக்ஷன் சொன்னோம் இல்லையா, அது வந்து தைராய்டில் வந்து பாசிபிள். எப்படின்னு நான் சொல்கிறேன். தைராய்டில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கழுத்தில் இருக்கிற ஒரு ஆர்கன். வழக்கமாக நம்ம தொட்டு பார்த்தோம்னா இல்லை கண்ணலிக்கோ நமக்கு தைராய்டு தெரியாது. சாதாரணமாக தொட்டு பார்த்தா கூட நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. தைராய்டு ஏதாவது ஒரு கண்டிஷனில் பெருசாக இருந்தாலோ இல்லை தைராய்டுக்குள்ளே கட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பித்தாலோ அது மினிமம் அந்த கட்டி 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்தால் தான் நமக்கு வெளிப்புறமாக நமக்கு தைராய்டில் கட்டி இருக்குன்னு தெரியும். இது நமக்கு தெரிகிறத விட நம்மளுடைய உறவினர்கள் நம்ம கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் அழகாக பார்த்து சொல்லிடுவாங்க, உங்கள் கழுத்து ஏதோ வீக்கமாக இருக்குது என்ன அப்படின்னு. ஸோ ஏர்லி டிடெக்ஷன் இஸ் பாசிபிள் இன் தைராய்டு கேன்சர். அடுத்து தைராய்டு கேன்சர் எப்படி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணும், பேஷண்ட்ஸ் எந்த கம்ப்ளைண்ட்ஸோட டாக்டர்கிட்ட வருவாங்கன்னு நான் சொல்கிறேன். காமனாக நான் சொன்ன மாதிரி வர்ற கம்ப்ளைண்ட் இதுதான். தைராய்டு பகுதியிலையோ இல்லை கழுத்து பகுதியிலையோ நெறிக்கட்டின்னு சொல்லிட்டு தான் பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ தைராய்டு பகுதியில் நெறிக்கட்டி இருக்கலாம். சில சமயம் தைராய்டில் நெறிக்கட்டி வர்றதை விட பக்கத்தில் 2 சைட்லேயும் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நெறிக்கட்டி வர்றது சகஜம். இதுதான் வந்து ஆரம்பக்கட்ட தைராய்டு ஸ்டேஜ் ப்ரெசென்ட் பண்ணுற விதம். இதே இது கட்டி கொஞ்சம் பெருசாகிருச்சு, தைராய்டு கொஞ்சம் அட்வான்ஸாக கேன்சர் வளர்ந்துருச்சுன்னா கட்டி ஒருவேளை ரொம்ப பெருசாக இருக்கலாம், நெறிக்கட்டி 2-3 வரலாம். இந்த தைராய்டு கட்டி ரொம்ப பெருசாகிறதால அந்த தைராய்டு கட்டி அழுத்தத்தால் பேஷண்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங் சொல்லுவாங்க. சாப்பாடு முழுங்க கஷ்டமாக இருக்குது, மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் சொல்லலாம். கழுத்தில் வந்து ரொம்ப முக்கியமான நரம்பு போகுது நம்ம வாய்ஸுக்கு, ரெக்கரண்ட் ரிலிஞ்சியன் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நரம்பு அந்த தைராய்டு கட்டி அமுக்குச்சு அப்படின்னா அப்போ வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், தொண்டை கரகரப்பு, வாய்ஸ் கரகரப்பு சேஞ்ச் இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு கேன்சர், தைராய்டு கேன்சரோட சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடைசியாக ஒரு வேர்ட் ஆஃப் காஷன். சாதாரணமாக கழுத்தில் நெறிக்கட்டி வந்தாலோ இல்லை தைராய்டில் ஒரு நாடியூல் மாதிரி ஸ்வெல்லிங் மாதிரி வந்தாலோ கேன்சர்னு பயப்பட வேணாம், பேனிக் ஆக வேணாம். பெரும்பாலான சமயங்களில் இந்த நெறிக்கட்டி வர்றதோ இல்லை தைராய்டில் வர்ற நாடியூல், தைராய்ட்லேயே நாடியூல் வந்தாலோ பெரும்பாலான டைம் அது பினைனாக தான் இருக்கும். பட் எது பினைன் எது மெலிக்னன்ட்னு நம்ம எவாலுவேட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ உங்கள் தைராய்டில் நெறிக்கட்டி வந்தாலோ இல்லை கழுத்தில் நெறிக்கட்டி 2 சைடும் வந்து அது 2 வாரத்துக்கு மேலே அதிகமாக இருந்தாலோ உடனே நீங்கள் இஎன்டி டாக்டரையோ இல்லை ஹெட் அண்ட் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டையோ பார்த்து அது சாதா கட்டியா இல்லை கேன்சர் கட்டியான்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம தைராய்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றியும் இன்னும் வேறு விஷயங்களை பற்றியும் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.